ப்ரோ ஏதாச்சும் வித்தியாசமான படம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க. உங்களுக்காக தான் இந்த படத்தை வந்து தேடி பிடிச்சு கொண்டு வந்திருக்கேன். கிளைமேக்ஸ் பங்கமா இருக்கும். இந்த படத்தோட டைரக்டர் நம்மள ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எது உண்மை எது போய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியே கொண்டு போயிருப்பாரு. ஆனா எண்டிங்ல ரிவீல் பண்ணுவாங்க பாருங்க, நம்ம ஷாக் ஆயிருவோம். அப்படியாப்பட்ட ஒரு சூப்பரான படம். படத்தோட பேரு 10 Cloverfield Lane. பேசிக்காவே நாம எல்லாரும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு 25,000 பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு நல்ல படத்தையோ ஒரு நல்ல கதையோ கேட்டோம் அப்படின்னா நிம்மதி ஆகும். கண்டிப்பா இந்த கதை உங்களுடைய மைண்ட வந்து ஷிஃப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஹலோ கைஸ், நான் ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர். குட்டிக்காரனா அடிச்சா அது படம் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நினைக்க கூடியதுல நானும் ஒருத்தன் தான். நிறைய டிஃபரெண்டான படங்களையும் கதைகளையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய உண்மை கதைகளையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் என் கூட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். மார்ச் 2016 மைக்கேல் அப்படின்னு சொல்லக்கூடிய பொண்ணு அவளுடைய ஃபியான்சி கூட அவளுடைய ஆள் கூட வந்து சண்டை வந்துருது. அதனால பிரேக்கப் பண்ணிடுறா. கடுப்பாகி உடஞ்சு போன அவ தன்னுடைய திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அந்த ஒரு இடத்தை விட்டே கிளம்ப போறா. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய காதல் நினைவா இருக்கக்கூடிய அந்த ஒரு என்கேஜ்மெண்ட் ரிங்கையும் அந்த இடத்துல வச்சுட்டு வீட்டு சாவியும் வச்சுட்டு கார் எடுத்துக்கிட்டு தனியா கிளம்பிட்டா. போற வழியில ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல காருக்கு தேவையான கேஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து நிப்பாட்டி இருக்கா. ஆனா அவளுக்கு வந்து அப்ப பின்னாடி யாரோ வந்து ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது ட்ரக்ல. ஆனா இருந்தாலும் இவ அதை பெருசாவே பொருட்படுத்தல. மறுபடியும் ரோட்ல வந்து டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறா. அவன் பாய் ஃப்ரெண்ட் வந்து கெஞ்சுறான். நிறைய தடவை விடாம கால் பண்றான், தப்பு தான் அப்படின்னு வாய்ஸ் மெயில் எல்லாம் அனுப்புறான், மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோ அப்படின்னு. அப்படியே வந்து சைடுல ரேடியோ ஆன் பண்றா. அப்பதான் அவளுக்கு தெரியுது இந்த நகரம் முழுக்க கிட்டத்தட்ட நிறைய இடங்கள்ல பவர் சப்ளை வந்து அப்படியே வந்து பிளாக் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வருது. போன் கீழே கிடக்கு, திடீர்னு காலும் வருது. அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்துட்டு மறுபடியும் மேல பார்த்தா ஏதோ ஒண்ணு குறுக்க வர அவளுடைய கார் அது மேல மோதி அவளுடைய கார் அப்படியே சுத்துது கண்ணால அப்படின்ற மாதிரி சுத்தி பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட்க்கு உள்ளாகுது. கண் முழிச்சு பாக்குறா. ஒரு கான்கிரீட் ரூம், அதுக்குள்ள அப்படியே இவளை யாரோ சங்கிலியால கட்டப்பட்டு ஒரு கைதியை போல கட்டி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவளுடைய கால் பலத்த அடி. அவங்க ட்ரை பண்றா, சுத்தமா முடியல, எனர்ஜியே இல்ல. இதே இடத்துக்கு பக்கத்துல தான் இவளுடைய எல்லா திங்ஸுமே இருக்கு. பக்கத்துல ஒரு மிகப்பெரிய குச்சி மாதிரி ஒண்ணு இருக்கு. அதை யூஸ் பண்ணி தன்னுடைய போனை வந்து எப்படியாச்சும் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பாக்குறா. போனையும் எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டா. எடுத்ததுக்கு அப்புறம் போனை ஆன் பண்ணி பார்த்தா அதுல சுத்தமாவே டவர் இல்ல, சிக்னல் இல்ல. ஜினியோ தந்தனாதன் அப்படியே ஒரு மிகப்பெரிய யாரோ நடந்து வர மணி சவுண்ட் கேக்குது. அந்த நபரோட பேரு தான் ஹார்வர்ட். நம்ம ஹீரோயினுக்காக அவன் வந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கான். பக்கத்துல கன்னையும் வச்சிருக்கான். கன்னை பார்த்ததும் நம்மளுக்கு வந்து அப்படியே டர் ஆயிருது. தயவு செஞ்சு என்ன எதுவுமே பண்ணிடாத ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த ஆளு ஒரு பொருட்டாவே மதிக்கல நம்ம ஹீரோனை. அவன் பாட்டுக்கு வாரான். பக்கத்துல குளுக்கோஸ் மாதிரி ஒன்னு ஏறிட்டு இருந்திருக்கு இவளுடைய உடம்புல. அதை எடுத்து அப்படியே வந்து நிக்க வைக்கிறான். இங்க பாரு, நீ உசுரோட இருக்கணும்னா இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும், சரியா? இந்த குச்சி எப்படியாவது நடக்க பழகிக்கோ அப்படின்னு ஒரு குச்சி எடுத்து கொடுக்குறான். உன் ஆட்டத்தெல்லாம் அழிக்க என்னுடைய ஆளு வருவான்டா, என்னுடைய எக்ஸ் வந்து வருவான்டா, வந்து போலீஸோட வந்து உன்னை சும்மா விட மாட்டான்டா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. நமக்கெல்லாம் தோணும், அவன் அத்தனை தடவை கால் பண்ணானே, அப்பயாவது எடுத்து தொலைஞ்சிருக்கலாம்ல, எங்க இருக்குன்னாச்சும் சொல்லிருக்கலாம்ல. ஆக்சுவலா உண்மையே சொன்னா நமக்காக இந்த உலகத்துல வந்து 1-2 பேர் தான் இருப்பாங்க. சின்ன சின்ன சண்டைக்காக எல்லாம் அவங்கள விட்டு பிரிஞ்சு போனோம்னா உன்னை தேடி ஒருத்தனும் வரமாட்டான். இந்த சாவி நீயே தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாவியை தூக்கி போட்டுட்டு அந்த ஆள் அப்படியே வந்து நடக்க ஆரம்பிச்சிடறான். கரண்ட் கம்பத்தை பார்த்தோன்னே நாய் காலத்துக்குள்ள அந்த மாதிரி ரொம்ப வேகமா அந்த சாவி எடுத்து அப்படியே சங்கிலியை கலட்டிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். அந்த குச்சியை வச்சு எந்திரிச்சிட்டாங்க. நடக்க ட்ரை பண்றாங்க. டோர் ஓபன் பண்ணலாம்னு போறாங்க. ஆனா அந்த ஆள் தெளிவா கதவை பூட்டிட்டு தான் போயிருக்கான். இவரால வெளியில போக முடியல. உள்ளேயே மாட்டிக்கிட்டான். பக்கத்துல ஒரு நீளமான ஒரு கம்பு ஒண்ணு இருக்கு. அது அப்படியே ஷார்ப் பாக்குறான். போனவன் உள்ள வந்துதான் ஆகணும், அவனை ஒரே போடா போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான போடுறான். ரொம்ப நேரம் நின்னு பாக்குறான். அந்த ஹார்வர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆள் வந்து வர மாதிரியே தெரியல. அப்போ ஒரு ஐடியா வந்து உதயமாகுது. தன்னுடைய சட்டையை வந்து லைட்டா கிழிச்சு அதுல நெருப்ப பத்த வச்சு பக்கத்துல ஒரு ஹோல் இருக்கு, அதுக்குள்ள அந்த நெருப்பை காட்டணும்னே ஃபயர் அலாரம் வந்துருது. இதை கேட்டு அவன் உள்ள வந்து தானே ஆகணும், வந்த உடனே அவனை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்காங்க. ஃபயர் அலாரம் அடிக்குது. அவனும் அப்படியே வேகமா வரான். வந்த உடனே அவனை ஒரே சுருகான்னு சொல்லி பார்க்கும்போது அவன் உசாரா நம்ம ஹீரோயினை அப்படியே பின்னாடி பக்கமா திரும்பி பிடிச்சு உடும்பு புடியா ஒரே பிடியா பிடிச்சிட்டான். அம்மா பிடிச்சிட்டேன். அவன் ரொம்ப கேடியா இருந்திருப்பான் போல. கையிலேயே வந்து மயக்க மருந்து எடுத்துட்டு வந்திருக்கான். ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வருது. ஹீரோயினுக்காக சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கான். நான் உன்னை கண்டுபிடிச்சதுக்கு நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், சரியா? நீ வந்து என்ன கொல்ல வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்றான். நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கெல்லாம் அதெல்லாம் வேணாம்ப்பா, எனக்கு இந்த இடத்துல இருக்கவே பிடிக்கல, எனக்கு ஃப்ரீடம் வேணும், எனக்கு சுதந்திரம் வேணும்டா சுண்ணாம்பு அப்படின்றாங்க. நீ இந்த இடத்தை விட்டு எங்கேயுமே போக முடியாது. அதாவது இந்த உலகத்துல 1-2 பிளேஸ் மட்டும் தான் சேஃபா இருக்கு. மேல ஒரு மிகப்பெரிய நியூக்ளியர் அட்டாக் நடந்துச்சு. அதனால காத்தே அப்படியே மாசுபட்டு போய் கண்டாமினேட் ஆயிருக்கு. நீ போனா செத்து போயிருவ, சரியா? உன்னை நான் காப்பாத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்றான். இந்த தாடிக்கார சொல்றது உண்மையா இருக்குமோ? சரிப்பா. நம்ம ஹீரோயினுக்கும் குழப்பமாயிருது. இவனை நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. கேட்டா தங்கச்சிம்பா அப்படின்ற மாதிரி. எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு நான் என் வீட்டுக்கு போகணும், என்னுடைய பேரண்ட்ஸை நான் பார்த்தே ஆகணும், எனக்கு என் ஃபேமிலி ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து சொல்றாங்க. மேல இருக்க பூரா பையில செத்து போயிட்டான், சரியா? நீ நினைச்சாலும் யாருமே கிடைக்க மாட்டானுங்க, புரிஞ்சுக்கோ. அப்படியே பங்கருக்கு வெளியில ஏதோ ஒரு சவுண்ட் ஒண்ணு கேக்குது. அந்த நபரும் அந்த இடத்த விட்டு போயிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினுக்கு வந்து மேல டாப்ல இருந்து ஏதோ ஒன்று சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு கார் போற சவுண்ட் கேக்குது. அது மட்டும் இல்லாம டோர் ஓபனா வேற இருக்கு. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு நம்ம ஹீரோயினும் இதுதான் சான்ஸ் அப்படின்னு ரூமை விட்டு வெளியில வந்துடுறாங்க. அந்த பங்கர் முழுக்க
எக்கச்சக்கமான சப்ளைஸ் இருக்கு, தங்குறதுக்கு இடம் இருக்கு. இந்த பங்கருக்குள்ளே எவ்வளவு நாள் வேணாலும் இருந்துக்கலாம் போல, அவ்வளவு சப்ளைஸ் எடுத்து வச்சிருக்கான். சரியான பிளான் போட்டிருக்காங்க, இதெல்லாம் முன்னாடியே நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு. ஆக்சுவலா அந்த இடத்துல எம்மட் அப்படின்னு சொல்லி இன்னொரு நபர் இருக்கான். அவனுடைய உடம்பு முழுக்க காயம், கை உடஞ்சு போயிருக்கு. நம்ம ஹீரோயின் போறாங்க, பாக்குறாங்க, நீயும் இங்க மாட்டிக்கிட்டியா, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அதுக்கு அவன் சொல்றான், இல்ல இல்ல இல்ல, ஹாவர்ட் சொல்றதுதான் உண்மை. வெளியில வந்து காத்து பயங்கரமா கண்டாமினேட் ஆயிருக்கு, நம்மளால வெளியில போக முடியாது, போனோம்னா நம்ம செத்துருவோம், இதுதான் நமக்கு சேஃபான பிளேஸ் அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். அதே டைம்ல அந்த ஹாவர்டும் இந்த இடத்துக்கு வந்துடுறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுக்கு இந்த பங்கர் வந்து சுத்தி காமிக்கிறான். பங்கர் பார்க்கவே செம்ம அழகா இருக்கு, சும்மா சொல்லக்கூடாது, வீடை விட சூப்பரா இருக்கு, அவ்வளவு டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கான். எல்லாத்துக்கும் இந்த நாய் தயாரா தான் இருந்திருக்கான். வருஷக்கணக்கா இங்கே தங்கலாம் போல அப்படி இருக்கு. ஆனா பெட்ரூம்ல ஒரே ஒரு பாத்ரூம் மட்டும் இருக்கிறதுனால நம்ம ஹீரோயினை வந்து சொல்றான், எனக்கு அவன் மேல நம்பிக்கை இல்ல, நீ கதவை திறந்துகிட்டே பாத்ரூம் வேணா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். ஆனா அங்க அந்த கர்டைன் இருக்கும் இல்லையா, ஒரு போர்வ மணி ஒன்னு இருக்கும், அதை வச்சு மூடிக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து மூடிக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை, அப்பப்ப பவர் வந்து பிளக்சுவேட் ஆயிட்டே இருக்கு, கரண்ட் பிரச்சனை மட்டும். எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் கார் சத்தத்தை தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க. அட போமா, நீ வேற, வெளியில இருக்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க அப்படின்ட்டு இவன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரேடியோவை ஆன் பண்றான். இப்ப ரேடியோலாம் 98.3 அப்படின்னு சொல்லி நம்பர்லாம் இருக்கும்ல, அதுலலாம் போனா வந்து சிக்னல் ஒர்க் ஆகி அதுல ஏதாவது பாடுல. இங்க அது எதுவுமே நடக்கல, டம்மி பாவா அப்படின்ற மாதிரி அது பாட்டுக்கு அமைதியா இருக்கு. பாத்தியா, யாருமே இந்த உலகத்துல இல்ல, புரிஞ்சுக்கோ அப்படின்றான். மேகன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றான். ஆனா முழுசா சொல்ல மாட்டான். என் கூட இருந்தாங்க, ஆனா இப்ப என் கூட இல்ல அப்படின்னு மட்டும் சொல்றான். என்னடா இவ எவ்வளவு சொன்னாலும் நம்ப மாட்டாளே அப்படின்ட்டு பங்கருக்கு வெளியில போற ரூட் வழியா கூட்டிட்டு போய் நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே வெளியில காமிக்கிறாங்க. டோரா என்ட்ரன்ஸ் வழியா, விண்டோ வழியா நம்ம ஹீரோயினும் பாக்குறாங்க. காய்ஸ், அவன் சொன்னது எல்லாமே உண்மைதான் போல, பண்ணி எல்லாமே செத்து கிடக்கு. பக்கத்துல ஒரு ட்ரக் ஒன்னு இருக்கு, அது மேல அப்படியே ரத்த கரையா இருக்கு, ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஆயிருது நமக்கும். அதுக்கப்புறமா எம்மட்டும் நம்ம ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஹாவர்ட் வந்து மிலிட்டரியில சர்வீஸ் மேனா இருந்திருக்கான். அதுலயே ரொம்ப முக்கியமா சேட்டலைட்ஸ் அந்த பொசிஷன்ல ஒர்க் பண்ணிருக்கான். ஆனா என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் வந்து நம்ப மாட்டாங்க. ஹாவர்ட் வந்து போய் சொல்றான், எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு, எனக்கு என்னமோ இவன் மேலதான் சாமி சந்தேகமா இருக்கு அப்படின்றாங்க நம்ம ஹீரோயின். ஆனா இந்த எம்மட் சொல்றான், நான் பார்த்தனே, ஒரு மிகப்பெரிய வெடி விபத்து நடந்துச்சு, ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன், அதை பார்த்து நான் பயந்து போயிட்டேன், தெரிச்சு ஓடிட்டு இருந்தேன், அந்த வழியில தான் பங்கரை பார்த்தேன், நாம வந்து ஹாவர்டுக்கு வந்து நன்றி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்றான். ஆனா ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல எனக்கு வந்து மேல கார் போற மாதிரியான சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சு அப்படின்னு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாவர்ட் அந்த இடத்துக்கு வந்து சொல்றாப்ல. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த எம்மட் வந்து ஒரு டாபிக் பத்தி பேசுறான், அடுத்து வேற டாபிக் பத்தி பேசுறான், அடுத்து வேற டாபிக் பத்தி பேசுறான். இதை கேட்டு அந்த ஹாவர்டு காண்டாயிடுறான். இதை நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க, என்னடா இவன் காண்டாகிறா அப்படின்ட்டு இவனை இன்னும் காண்டாயத்தலான்ட்டு எம்மட் கூட அப்படியே வந்து ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கையை பிடிக்கிறாங்க. அந்த ஹாவர்டுக்கு வந்து அப்படியே ஜெலசி ஆயிருது. நம்ம ஹீரோயினை பிடிச்சி சவத்து பக்கமா நிக்க வைக்கிறாங்க. கத்த ஆரம்பிக்கிறான் 2 பேரை பார்த்து, நீங்க 2 பேரும் இப்ப ஏன் கட்டுப்பாட்டுல இருக்கீங்க, என் சப்போர்ட் மூலியமா தான் நீங்க உயிர் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, நீங்க எனக்கு மரியாதை கொடுத்தாகணும் அப்படின்னு கத்துறான். இதான்டா சான்ஸ் அப்படின்ட்டு அவனுடைய பேக்ல இருந்து சாவி எல்லாத்தையும் ஆட்டை போட்டுக்கிறாங்க நம்ம ஹீரோயின். கிடைக்கிற கேப் எல்லாம் ஆப்படிக்கிறேன் சிவாஜி. திடீர்னு அந்த இடத்துல மேல இன்னொரு கார் போற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஹாவர்ட் அதை பார்த்து அப்படியே மேல பார்க்க நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருக்க பாட்டில் எடுத்து மண்டையில ஒரு போட்டு அடிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டாங்க. அந்த சாவியை யூஸ் பண்ணி தப்பிச்சிடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டோர் ஓபன் பண்ணிட்டாங்க. ஆனா செகண்ட் டோர் ஓபன் பண்றதுல கஷ்டமா இருக்கு. வெளியில கார் ஒன்னு வேற வந்துட்டு இருக்கு. அந்த காருக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயின் அவங்கள பார்த்துட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்றா. ஆனா அவங்க வேகமா ஓடி வந்து என்ன காப்பாத்துங்க, வெளியில எல்லாமே கண்டாமினேட் ஆயிருக்கு, என்ன எப்படியாவது உள்ள எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ப்ளீஸ் என்ன எப்படியாவது உள்ள சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட உடம்புல எங்க பார்த்தாலும் காயம். இப்பதான் ஹாவர்ட் சொன்ன எல்லா கதையும் நம்ம ஹீரோயின் நம்புறாங்க. ஃபைனலா தப்பிக்கிறதுக்கான போராட்டத்தை விட்டுட்டு தன்னுடைய ரூமுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறான். உள்ள அந்த ஆள் வராப்ல, ஹாவர்ட் என் மேலதான் தப்பு, உன் காரை நான் தான் வந்து தெரியாம அடிச்சிட்டேன், ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, அதனால ரொம்ப வேகமா உன்னை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பங்கருக்குள்ள கூட்டிட்டு வந்தேன். ஆக்சுவலா மேகன் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டரை பத்தி இந்த ஆள் வந்து பேசியிருப்பான். அவங்களுடைய க்ளோத் எல்லாம் இங்க இருக்கு, அதை வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து கொடுக்குறான். நம்ம ஹீரோயின் தான் மண்டையில அடிச்சிருப்பாங்க, நம்ம ஹீரோயின் தான் மருந்தும் போட்டுக்கிறாங்க, அடிக்கிற கை தான் படைக்கும். இப்பதான் அந்த ஆள் மேகன் யாரு அப்படின்னு சொல்லி சொல்றான். மேகன் வேற யாரும் இல்ல, என்னுடைய பொண்ணு தான் அவ. ஆனா என்னுடைய எக்ஸ் வைஃப் அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா, சிக்காகோக்கு கூட்டிட்டு போயிட்டா, நான் அவளை பார்க்கவே இல்லை. அதுக்கு அடுத்து இந்த மேகனோட போட்டோ ஒன்னு இருக்கு, அதை காமிக்கிறாப்ல, வருத்தப்படுறாப்ல, ஃபீல் பண்றாப்ல. இந்த 3 பேருமே அதுக்கு அடுத்து ரொம்ப நார்மலா வாழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ண முடியும், வெளியில யாருமே இல்ல, வெளியில போனா செத்துருவான். சோ இந்த 3 பேரும் சந்தோஷமா தான் இருந்தாங்கணும். இருக்கிற டைம் முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா நமக்கு ஏத்த மாதிரி வாழணும்ல, அதான வாழ்க்கையும். பங்கருக்குள்ளேயே புதுசா ருட்டீன் வச்சுக்கிறாங்க, ஒன்னா சமைக்கிறாங்க, ஒன்னா விளையாடுறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்களுடைய லைஃப்ல வந்து நிறைய கதைகள் நடந்திருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஃபேஷன் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அப்பப்ப வந்து மேகசின்லாம் எடுத்து வரைய ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான் சாக போறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா நம்ம வாழ்க்கை
வாழ்க்கையில நமக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வந்து நம்ம பண்ண போல நல்லா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் பங்கர் வந்து ஷேக் ஆக ஆரம்பிக்குது. லைட்ஸ் பிளிக்கர் ஆகுது. வெளியில மிகப்பெரிய சத்தம். ஹெலிகாப்டர்ஸ் எல்லாமே வந்த மாதிரி தெரியுது. நம்மள எனிமீஸ் எல்லாமே சூழ்ந்து அவ்வளவுதான் நம்மள அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாவர்டு நினைக்கிறாப்ல. நான் நேவில இருக்கும்போது இந்த மாதிரி தான் நடக்கும். நாங்க இந்த மாதிரி சேஃபா ஒளிஞ்சிருப்போம். நம்மள காப்பாத்த வர மாதிரி நம்மள கடத்திட்டு போயிருவானுங்க. ஆக்சுவலா இந்த பங்கரோட ஏர் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் ஒன்னு இருக்கு. அது அப்படியே வந்து பிளாக் ஆயிருச்சு. இதை சரி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப குறுகலான ஒரு வென்டிலேஷன் வழியா போய் ஆகணும். இருக்கதுலயே இங்க இருக்கதுலயே ரொம்ப ஸ்மால் சைஸ் அப்படின்னா நம்ம ஹீரோயின் தான். தவழ்ந்து அப்படியே போறாங்க. அப்பாடா எப்படியோ வந்து மெக்கானிக்கல் ரூமுக்கு வந்துட்டாங்கப்பா. ஹாவர்ட் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்றாங்க. ஏர் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டமும் ஃபைனலா ஒர்க் ஆகுது. மறுபடியும் பெருமூச்சு விடுறாங்க. அண்ணா வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய படிக்கட்டு ஒண்ணு இருக்கு. பக்கத்துல ஒரு விண்டோ. அப்படியே நம்ம ஹீரோயின் பொறுமையா இருறாங்க. அந்த விண்டோல யாரோ வந்து ரத்தக்கரையோட ஹெல்ப் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. கீழே இறங்கும் போது ஒரு இயரிங் ஒண்ணு இருக்கு. அந்த இயரிங்க பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு வந்து அப்படியே லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிருது. இந்த மேகனோட போட்டோ ஒண்ணு பார்த்திருப்பா. அந்த இயரிங்கும் இவ கையில வச்சிருக்க இயரிங்கும் ஒண்ணா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அதை பத்தி தனியா இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இந்த எம்மட் கிட்ட சொல்றான். அது மட்டும் இல்லாம அந்த இயரிங்ல ரத்தக்கரை வேற இருந்திருக்கும். ஆக்சுவலா அந்த பொண்ணு ஒன்னும் மேகனே கிடையாது போல. இப்பதான் எம்மட் சொல்றான் இது வந்து பிரிட்னி. இவளுடைய சிஸ்டரோட சேர்ந்துக்கிட்டு ஹை ஸ்கூல் போயிருக்கா. ஆனா வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன பொண்ணு இது. அப்போ இந்த ஹாவர்டோட புக்கை எடுத்து பார்க்கும்போது அதுக்குள்ள ஒரு போட்டோ ஒண்ணு இருக்கு. அந்த போட்டோல இந்த ஹாவர்டும் பிரிட்னியும் ஒண்ணா இருக்காங்க. அப்ப பிரிட்னி வந்து ஒரு ஷர்ட் ஒண்ணு போட்டிருக்கா. அதே டி-ஷர்ட் தான் இப்ப நம்ம ஹீரோயின் வந்து போட்டிருக்காங்க. சோ நோக்கம் இப்பொழுது புரிகிறதா? சோ என்ன தெரிய வருது அப்படின்னா ஹாவர்ட் தான் அந்த பொண்ணை வந்து கொண்டு இருக்கான். இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹாவர்டே வரான். ஹே மைக்கேல், நீ போய் வந்து குளிச்சுட்டு வா, ஷவர் எடுத்துட்டு வா. ஏன்னா நீ வந்து அந்த சின்ன மெக்கானிக்கல் ரூமுக்குள்ள எல்லாம் போயிட்டு வந்திருக்க. கண்டாமினேஷன் ஆக சான்ஸ் இருக்கு. சோ சரியா அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடிக்கிட்டே சொல்றாப்ல. ஆக்சுவலா அந்த குளிக்கிற இடத்துல நம்ம சமையல் அறையில குளியல் அறையில எல்லாம் ஒரு துணி மாதிரி ஒண்ணு தனியா பிரிக்கிறதுக்கு ஒண்ணு போட்டுப்பாங்கல்ல. அந்த துணியை நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. சோ இதை வச்சு நம்மளால நமக்கு தேவையான ஷூட்டை யூஸ் பண்ண முடியுமே, தயாரிக்க முடியுமே நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் எம்மட்டும் சேர்ந்துக்கிட்டு பிளான் ஒண்ணு போடுறாங்க. அப்படியே ஈவினிங் டைம் ஆகுது. ஹாவர்ட் சேர்ல உட்காந்து டிவிடில பழைய ஓல்டான படத்தை உட்காந்து பாத்துட்டு இருக்காரு. எம்மட் சிஷர் எடுத்து வச்சுக்கிறான். நைஸா உள்ள போயிட்டு வந்தவன் சொல்றான், இந்த மாதிரி இந்த மைக்கேல் பொண்ணு கண்டாமினேட் ஆயிருந்தால் ஆயிருப்பா. அவ பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டா. சோ அந்த துணியை வந்து நம்ம இனிமே வச்சிருக்க வேணாம், அதை எடுத்து நம்ம தூக்கி போட்டுறலாம் அப்படின்றான். சோ ஹாவர்டும் பயந்துகிட்டு அப்படியே அந்த துணியை வந்து தூக்கி போட்டுறாரு. ஹாவர்ட் போனதுக்கு அப்புறமா சீக்கிரட்டா யாருக்கும் தெரியாம நம்ம ஹீரோயின் அந்த துணியை எடுக்கிறாங்க. ஏன்னா அந்த துணியை வச்சுதான் இவங்களுக்கு தேவையான அந்த ஷூட்டை வந்து செய்ய போறாங்க. நம்ம ஹீரோயின் ரகசியமா அங்க இருக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாத்தையும் படிச்சு எப்படியாச்சும் சீக்கிரட்டா ஷூட்டை செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய ரூம்லயே ரொம்ப நேரம் ஒர்க் பண்றா. அவளுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பொருளையும் யூஸ் பண்றா. பிளாஸ்டிக் பாட்டில் அதை யூஸ் பண்ணி மாஸ்க் மாதிரி வச்சுக்கலாம். எவ்வளவு கிரியேட்டிவா முடியுமோ அவ்வளவு கிரியேட்டிவா ஷூட்டை ரெடி பண்றா. திடீர்னு அந்த இடத்துக்கு ஹாவர்ட் வர மாதிரி இருந்துச்சுன்னா இவ செஞ்சுட்டு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஹீரோயினோட படுக்கிறதுக்கு பெட் இருக்கும் இல்லையா, அதுக்கு கீழே வந்து மறைச்சு வச்சிருவா. அப்படியே நாட்கள் கடந்து போகுது. ஒரு நாள் ஹாவர்டு அந்த ஆள் நம்ம ஹீரோயினையும் எம்மட்டையும் கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரல் ஒண்ணு வெளியில எடுத்து வைக்கிறாங்க. இந்த பேரல் தான் ரொம்ப கொடூரமான ஆசிட் வச்சிருக்கக்கூடிய ஒரு பேரல் என்கிட்ட இருக்கிறதுலேயும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் கிளவுஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிறான். அது மட்டும் இல்லாம நான் எம்மட்டோட பெட்ல இருந்து சிசர் எல்லாமே கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரலுக்குள்ள அந்த சிசரை போட்டுறான். அந்த சிசரும் அழிஞ்சு போயிருது உடனடியே. இப்ப எனக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்தாகணும், பிளானை காப்பாத்தி ஆகணும் அப்படின்றதுக்காக எம்மட் போய் சொல்லிடுறான். நான் தான் எடுத்தேன், டூல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வெப்பன் தயாரிக்கணும்னு நினைச்சேன். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு மைக்கேலுக்கு வந்து நீங்க ரெஸ்பெக்ட் கொடுத்தாகணும். எப்படி அவ உங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நீங்களும் கொடுத்தாகணும் அப்படின்னு குரல வசதி சொல்லவும் அவனுக்கு காண்டாயிருது. மன்னிப்பும் கேட்கிறான். என் மேல தப்பு தான், நான் வந்து ஆயுதம் செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு. சரி பரவாயில்ல, எனக்கு நியாயமா தான் படுது, பொழைச்சுப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹாவனும் அக்செப்ட் பண்ணிக்கிறாப்ல. பரவாயில்ல பொழைச்சுப்போ, பரவாயில்ல பொழைச்சுப்போ, பரவாயில்ல பொழைச்சுப்போன்னு சொல்லிக்கிட்டேவும் கன் எடுத்து அப்படியே ஷூட் பண்ணிடுறான். எம்மட்டோட தலை சதுரிது. நம்ம ஹீரோயின் கதறாங்க. அப்ப அந்த ஆள் சொல்றாப்ல, நான் உனக்காகவும் தான் பண்ணேன். ஒருவேளை எம்மட் வந்து வெப்பன் செஞ்சு அதை ஒன்ன தாக்குறதுக்கு யூஸ் பண்ணிட்டா என்ன பண்ணிருப்ப? நம்ம எல்லாரோட நல்லதுக்காகவும் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய தியாகி மாதிரி இந்த ஹாவர்ட் வந்து பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அவளுடைய ரூம்ல தான் இருக்கா. இறந்து போன எம்மட்டோட பாடியை எடுத்து அந்த ஆசிட்டை யூஸ் பண்ணியே வந்து அழிச்சிடுறான் ஹாவர்ட். எம்மட்டோட ஐடி கார்டை வச்சு அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கா. ஃபீல் பண்றா, சே நம்ம போட்ட பிளான்னாலதான் எல்லாமே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. எம்மட்ட நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கா. குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு அந்த ஹாவர்ட் வராப்ல. நல்லா குளிச்சுட்டு கிளீன் ஷேவ் பண்ணிட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று எடுத்துட்டு வரான். எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இதுக்கப்புறமா நம்ம 2 பேருமே வந்து ஒரு நல்ல ஃபேமிலியா வாழலாம் அப்படின்றான். கவனித்தீரா, நான் இந்த பிளானை வந்து இப்படியே விட்டுட்டேன் அப்படின்னா எம்மட் செத்து போனதுக்கான அர்த்தமே இல்லாம போயிடும். எம்மட்டுக்காகவாச்சும் நான் இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷூட்டை தயாரிக்கிற வேலையை மறுபடியும் தொடங்குறாங்க நம்ம ஹீரோயின். ஹாவர்ட் வர மாதிரி தெரிஞ்சா அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வந்து படுக்கிற பெட்டுக்கு அடியில ஒளிச்சு வச்சிருவாங்க. கிட்ட வந்துட்டான். ஆனா அந்த மாஸ்க் மட்டும் ஒளிச்சு வைக்க முடியல. வெண்ட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அப்படியே அதுக்குள்ள வந்து ஒளிச்சு வச்சிடுறாங்க. வா வந்து டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட வரான். நல்ல வேலையை தப்பிச்சிட்டோம்டா அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அந்த வெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரூ ஒண்ணு கீழே விழுந்துரும். அவ்வளவுதான்
அவ்வளவுதான் என்னடா ஸ்க்ரூ விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெண்ட் ஓபன் பண்ணிடுறான். ஓபன் பண்ணி செக் பண்ணி பாக்குறான். நல்ல வேலையா அந்த இடத்துல மாஸ்க் இல்ல. மாஸ்க் இருந்தா நம்ம ஹீரோயினுக்கும் மாஸ்க் போட்டு எரிச்சிருப்பான். ஏன் வந்து வெண்ட் வந்து லூசா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்படியே பாக்குறான் நம்ம ஹீரோயின் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களுக்கு கீழே அந்த மெத்த இருக்கும்ல, அதுக்கு கீழே ஏதோ ஒண்ணு பிதுங்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோயினை புடிச்சு சவத்துல தள்ளி விட்டுட்டு ஓபன் பண்ணி பாக்குறான். உள்ள ஷூட் இருக்கு. வாய்ப்பே இல்ல ராஜா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயின் ஓடுறாங்க. ஒரு ரூமுக்குள்ள வந்து டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஹாவர்டோட ரூமுக்குள்ள தான் போயிட்டாங்க. அங்க அந்த எம்மட்டோட பாடி இருக்கு. அந்த ஆசிட வச்சு அந்த ப்ராசஸ் அவன் பண்ணிட்டு இருக்கான். ஹாவர்டும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். தடுத்து நிறுத்த ட்ரை பண்றான். அந்த ஆசிட் அந்த இடத்துல தான் இருக்கு. ஒரே எத்து அந்த ஆசிட் வந்து அந்த ஆள் ஹாவர்டு மேலேயே படுது. தரையில அந்த ஆள் விழுந்துடுறாப்ல வலிக்கு ஆசிட்குள்ள. ஆசிட் மேல பட்டா நம்ம ஹீரோயின் உடம்புலயும் காயம் வந்துரும் இல்லையா? அதனால குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஜம்ப் பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. எல்லா ஸ்டண்ட் பண்றாங்க. அங்க ஆசிட் அதிகமாகி நெருப்பு பத்திக்கிருச்சு. அலாரம் அடிக்குது, நெருப்பு பத்திக்கிச்சு. வேகமா நம்ம ஹீரோயின் போய் அந்த ஷூட் தயாரிச்சாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. பாதி உடம்பு எரிஞ்ச நிலைமையில அந்த ஹாவர்டும் அப்படி வந்து பின்னாடி வர ஆரம்பிக்கிறான். பக்கத்துல ஒரு செல்போன் இருக்கு. அதை அப்படியே பிடிச்சி அவன் மேல தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் ஓட ஆரம்பிக்கிறாங்க அந்த ஷூட் எடுத்துக்கிட்டு. ஆனா எதிர்பாராத விதமா வீடு முழுக்க நெருப்பு. மெயின் டோரை வந்து அந்த நெருப்பு வழி மறைச்சிருது. வேற வழியே இல்ல. ஓபனிங் சீன்ல போன மாதிரி தான் வெண்ட் வழியா தான் போய் ஆகணும். மெக்கானிக்கல் ரூமுக்கு போய் அங்க இருந்து அப்படியே மேல ஏறி ஓடி போனாதான் உண்டு. வெண்ட் வழியா போறத அந்த ஹாவர்டு வந்து பாத்துறான், கேட்டுறான். கத்தி எடுத்துக்கிட்டு வெண்டுக்குள்ள வந்து சதக்குன்னு குத்த ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயின் எப்படியோ வந்து அங்கிட்டு இங்கிட்டு அப்படியே நெளிஞ்சு போயிடுறாங்க. ஃபைனலா அந்த மெக்கானிக்கல் ரூமுக்குள்ளேயும் வந்துட்டாங்க. உள்ள வந்தவங்க அந்த ஷூட் எடுத்து அப்படியே போட்டுக்கிறாங்க. எங்கெல்லாம் ஓட்ட தெரியுதோ டேப்பை வச்சு அப்படியே ஒட்டிக்கிறாங்க. லேடர் மேல ஏறுறாங்க. ஒரு மிகப்பெரிய பிரகாசமான ஒளி தெரியுது. பங்கரோட சீலிங்கை வந்து ஓபன் பண்றாங்க. ஃபைனலா இவ்வளவு நாட்கள் கழிச்சு அந்த பங்கரை விட்டு வெளியில போக போறாங்க, தப்பிக்க போறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. அப்படியே பொறுமையா நம்ம ஹீரோயின் வந்து வெளியில வந்துட்டாங்க அந்த ஷூட்டை போட்டுக்கிட்டு. பாத்தீங்களா நம்ம பூமியிலேயும் என்ன சொல்றது, ஷூட்டை போட்டுட்டு போக வேண்டிய நிலைமை. ஹாவர்டோட கார் நிக்குது. அதுக்குள்ள வந்து ஏதாவது இருக்குமான்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஹீரோயினோட ஷூட்ல வந்து ஓட்ட விழுந்துருது. அதை அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா டேப் எடுத்து சீல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் திடீர்னு வானத்துல இருந்து ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குது. சில பறவைகள் நம்ம யாரு வம்புக்கும் போறதில்ல தும்புக்கும் போறதில்ல அப்படின்ற மாதிரி சில பறவைகள் அது பாட்டுக்கு பறந்துட்டு இருக்கு. என்னடா இது, இவ்வளவு நேரமா காத்து மாசுபட்டு இருக்கு, கண்டாமினேஷன் ஆயிருக்கு, நம்ம யாரும் போக கூடாது, போனா வைரஸ் தூத்திக்கிறோம், போனா உசுறு போயிரும், உசுருக்கு உத்தரவாதம் இல்ல அப்படின்னு சொன்னாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும் நமக்கு பாக்குற. நமக்கு இதுக்கு என்ன அர்த்தம், காத்து கிளீனா இருக்குன்னு அர்த்தம். நம்ம ஹீரோயின் மாஸ்க வந்து அது என்ன ஓட்ட போடுறது, நானே ஓட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க ரிமூவ் பண்றாங்க. அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஆனந்த கண்ணீர். நல்ல வேலைடா, எதுவுமே ஆகல, சேஃபா இருக்கும், சரியான கிறுக்கு கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியில வந்துட்டோம்டா சாமி அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப வந்து வானத்துல ஏதோ ஒண்ணு பறந்து போயிருக்கு. என்னடா இது, இவ்வளவு பெரிய சவுண்ட்ல ஏதோ பறந்து போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க, அது ஒரு ஏர்கிராஃப்ட் மாதிரி இருக்கு. ஹார்வர்ட் தான் நம்ம துரத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நினைச்சு பக்கத்துல ஷெட் இருக்கு, அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா அதே டைம்ல அந்த பங்கர் ஒண்ணு இவங்க இருந்திருப்பாங்கல்ல இவ்வளவு நேரமா, அந்த பங்கர் வந்து அப்படியே வெடிச்சிருது. நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க அந்த ஏர்கிராஃப்ட் அது அந்த பக்கமா போயிட்டு இருந்தது. இந்த பங்கர் வெடிச்ச சவுண்ட கேட்டு இந்த அலர்ட்டை கேட்டு இந்த பக்கம் மாற ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் கார் மேல ஏறி நிக்கிறாங்க. பாக்குறாங்க அது அப்படியே ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்கு. கிட்ட வரும்போது தான் தெரியுது அது வந்து ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்ங்க. பயந்து போயிட்டாங்க நம்ம ஹீரோயின். அவ்வளவுதான் காருக்குள்ள வந்து ஏறிறாங்க. அந்த ட்ரக்குக்குள்ள ஏறுறாங்க. டக்குன்னு அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல தேடுறாங்க, சாவி எதுவுமே காணோம். பக்கத்துல இன்னொரு கார் ஒண்ணு இருக்கு. அந்த காருக்குள்ள ஏறி போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த காரை வந்து நம்ம தொட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு அலாரம் அடிக்கும்ல, குவாயிங் குவாயிங் குவாயிங்னு அப்படின்னு சொல்லி அது பாட்டுக்கு ட்ரிகர் அடிக்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நம்ம ஹீரோயினோட கதை. ஏலியன்ஸ் எல்லாமே இப்ப நம்ம ஹீரோயினோட நோக்கி வரப்போகுது. வேகமா நம்ம ஹீரோயின் போறாங்க. பக்கத்துல அந்த ஷெட் இருந்துச்சு இல்லையா, அதுக்குள்ள போயிடுறாங்க. முன்னாடி சீன்ல ஒரு பொண்ணு வந்திருப்பா, என்ன காப்பாத்துங்க வெளியில இருந்து அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பா. அவளுடைய பிணம் இந்த இடத்துல கிடக்கு. அந்த ஷெட்ல வந்து ஒரு ஓட்ட ஒண்ணு இருக்கு. அந்த ஓட்ட வழியா அப்படியே வந்து பார்க்க ஆரம்பிக்கிறா. அந்த ஏலியன் ஷிப்ல இருந்து ஒரு வித்தியாசமான ஒரு கிரியேச்சர் ஒண்ணுங்க. அது அப்படியே வந்து நம்ம ஹீரோயினை வந்து தேடிட்டு இருக்கு. அவ்வளவுதான் சாக போறோம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நம்ம கதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப வேகமா அந்த டெட் பாடி இருக்குல்ல, அது அவளுடைய கார் தான். அந்த காருக்குள்ள இருந்து எப்படியாச்சும் டெட் பாடியில இருந்து சாவி எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றா. ஆனா திடீர்னு ஒரு சவுண்ட் இந்த ஷெட்டுக்கு மேல அப்படியே வந்து யாரோ நடந்து வர மாதிரி தெரியுது. அது அந்த ஏலியன் பிடிக்கும் போது நம்ம ஹீரோயினை முடிய போது கதை காரை தொட்டு ரொம்ப நேரம் ஆனதுனால அந்த அலாரம் வந்து அப்படியே ஆஃப் ஆயிருது. நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே சைஸா அந்த ஷெட்டை விட்டு வெளியில அப்படியே பின்பக்கமா வந்து உருண்டு வந்து வெளியில வந்துட்டான். வெளியில வந்து அப்படியே தப்பிச்சு ஓடலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறா. இங்க இவ போற சவுண்ட் கேட்டுக்கிட்டு ஏலியன் வந்து துரத்த ஆரம்பிச்சிருது. அந்த வீட்டுக்குள்ளதான் போகலாம்னு சொல்லி பார்த்திருப்பா. வீட்டுக்கு மேல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பேஸ் ஷிப் ஒண்ணு வருது. அதி பயங்கரமான லைட்டோட. அந்த ஸ்பேஸ் ஷிப்ல இருந்தாங்க அந்த கேஸ் எல்லாமே வெளியே வருது. அந்த கேஸ் தான் கண்டாமினேஷன். இப்ப புரியுது அந்த ஹார்வர்ட் சொன்னது. அந்த கேஸ்ல நச்சுத்தன்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ரொம்ப வேகமா ஓடுறாங்க. ஓடினவங்க பக்கத்துல இவங்க வந்து இப்பதான் அந்த ஷூட் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த மாஸ்க கீழே அவுத்து போட்டிருப்பாங்க. அதை மறுபடியும் போட்டுக்கிறாங்க. அந்த கேஸ் பட்டதுமே அந்த வீடே வெடிச்சு போயிருது. ட்ரக்குக்குள்ள போய் எப்படியா தப்பிச்சிடலாம்னு வேகமா ஓடுறாங்க. வேற வழியே இல்ல, அந்த ஒண்ணுதான் ஆப்ஷன். ஆனா அந்த இடத்துக்கு அந்த ஏலியன் வருமாக்கும் வந்து டோர் அப்படியே தடுத்து நிறுத்திடுது. நம்ம ஹீரோயினோட மாஸ்க பிடிச்சி இழுத்துருது. நம்ம ஹீரோயினால அந்த ட்ரக் அப்படியே மூட மட்டும் தான் முடியுது. அந்த ஸ்பேஸ்ஷிப் அப்படியே மேல வந்து நம்ம ஹீரோயினோட அந்த ட்ரக்கோட சேர்த்துக்கிட்டு அப்படியே வந்து உள்ள இழுக்க ஆரம்பிக்குது. அந்த இடத்துல பறந்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ள முழுமையா போக போகுது இந்த ட்ரக். அந்த இடத்துல பக்கத்துல ஒரு ஒயின் பாட்டில் ஒண்ணு கிடக்குது.
இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து எந்த சான்ஸையுமே மிஸ் பண்றது இல்ல. ஒன் பாட்டில் எடுக்கிறாங்க, மேப்புக்காக வச்சிருந்த காகிதம் எல்லாமே இருக்கு, அதை அப்படியே வந்து ஒரு எரிபொருள் மாதிரி யூஸ் பண்றாங்க. ஒரு பாம் ஒண்ணு தயாரிக்கிறாங்க, அந்த ஸ்பேஸ் கிட்ட வந்து போயிடுச்சு. நல்லா கிட்டக்க ரொம்ப கிட்டக்க போனதுக்கு அப்புறமா கரெக்டா சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோயின் அந்த ஸ்பேஸ் ஷிப்போட வாய்ப்பகுதிக்குள்ளேயே போட்டு விட்டாங்க. இவங்க கிரியேட் பண்ண அந்த ஒரு பாம் அப்படியே வெடிச்சு சதறுது வானத்துல. நம்ம ஹீரோயினும் அப்படியே ட்ரக்கோட சேர்ந்துக்கிட்டு கீழே விழுந்துட்டு இருக்காங்க. நல்லபடியா நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்கா சீட்டை பிடிச்சுக்கிட்டதுனால நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே ஆகல. நம்ம ஹீரோயின் எஸ்கேப் ஆகுறாங்க. பக்கத்துல அந்த இன்னொரு உமன் இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுடைய காரை எடுத்துக்கிட்டு அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஏலியன் ஸ்பேஸ் ஷிப்பும் வந்து வெடிச்சிருச்சு. பக்கத்துல ஒரு மெயில் பாக்ஸா தாங்க காமிக்கிறாங்க. அந்த இடத்துல அட்ரஸ் போட்டிருக்கு தென் குளோரிஃபைல்ட் லேன் அப்படின்னு. ஆக்சுவலா இதுதான் இந்த படத்தோட டைட்டிலும் கூட. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க, ரேடியோ டிரான்ஸ்மிஷன் ஆன் பண்றாங்க நம்ம ஹீரோயின். அப்ப வந்து நிறைய மக்கள் இதே மாதிரி சர்வைவ் ஆயிருக்காங்க. இந்த கண்டாமினேஷன்ல இருந்து தப்பிச்சு ஏலியன்கள் உருவாக்கக்கூடிய அந்த நச்சுத்தன்மையுள்ள அந்த வாயுல இருந்து தப்பிச்ச சில பேர் வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நல்ல வேலை போங்க, சரியான சைக்கோ கிறுக்கங்கிட்ட இருந்து மாட்டிக்கிட்டு அவன்கிட்ட இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியில வந்து திமிங்கலத்துக்கிட்ட இருந்து மாட்ட தெரிஞ்சாங்க நம்ம ஹீரோயின். நல்லா போச்சு போங்க. இருந்தாலும் மரண மாசம் இருந்துச்சுப்பா ஒரு சீனா. இருந்தாலும் பேட் அண்ட் ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நல்ல சேஃப்டியா இருக்கு. நிறைய குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அங்க இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த பீப்புளோட சேர்ந்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறமா அவங்களுடைய லைஃப் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஹவுஸ்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு இடத்துலயும் மக்கள் வந்து தனியா குழுமமா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்பதான் ஒரு மிகப்பெரிய ஏலியன் ஷிப்பை வந்து நம்ம ஹீரோயின் தோற்கடிச்சு ஜெயிச்சிட்டாங்க இல்லையா. பயங்கர கான்பிடன்டோட அவங்களோட சேர்ந்துக்கிட்டு அந்த ஏலியன் ஷிப் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஹவுஸ்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் வந்து இப்ப ஆல்ரெடி சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியவும் கார் அப்படியே வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல திருப்புறாங்க. அங்க போய் அங்க இருக்கக்கூடிய ஏலியன் ஷிப் கூட நம்ம ஹீரோயின் போய் சண்டை போட போறாங்க. எப்படி இருந்துச்சு இந்த படம்? செம்மையா இருந்துச்சுல, சரியான படங்க, சில்லறைய சதற விடலாம். ஆக்சுவலா நீங்க வந்து எந்த ஊர்ல இருந்து இந்த கதையை வந்து கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுப்பேன். ஹலோ கைஸ், ஒன்ஸ் அகைன் சொல்றேன், நான் ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர். வித்தியாசமான படங்களை தேடி பிடிச்சு எப்படியாச்சும் கொண்டு வந்து உங்ககிட்ட இருந்து சேர்க்க ட்ரை பண்றேன். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே சப்ஸ்கிரைப் மட்டும் தான். ஃபாலோ பண்ணுங்க. ஃபியூச்சர்ல எப்படியாச்சும் ஃபிலிம் மேக்கர் ஆகணும், இப்படியாச்சும் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ அண்ட் பாய். அது ஒரு தரமான படத்துல வந்து மீட் பண்றேன்.